சில குடும்பங்களில் பால் பொங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கங்க. பால் குடும்பத்தை விளங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாலை திரிய வைக்கிற குடும்பங்கள் இப்போ நிறைய நடக்குது. இப்போ நண்பர்கள்னு சொல்கிறாங்க. நண்பர்களை நம்ம எப்படி அளவாக வச்சுக்கணுமோ அதே மாதிரி வச்சுக்கணும். நண்பர்களுக்கு நிறைய இடம் கொடுக்கறது, நிறைய இது பண்ணுறது, கல்யாணம் ஆனதும் கூட அவங்க பெட்ரூம் வரைக்கும் வரவழைக்கிறது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு கூட குடும்ப ஃபங்க்ஷன் தான், குடும்பத்தில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் அழைச்சிட்டு போவாங்க செய்வாங்க. இப்போ எல்லாத்துலேயும் நண்பர்களை கலைஞ்சி போயிட்டு அந்த நண்பனே நமக்கு பகைவன் ஆகிடுறான். உடம்புக்கு உறவுகள் தெரியாதுங்க. அதனால் நண்பனை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். நிறைய குடும்பத்தில் இப்போ நண்பனோட தான் மனைவி போயிடுறாங்கிறது ஒரு கதை சொல்கிறாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, நம்ம அளவுக்கு மீறி இடம் கொடுக்கறது தான் நம்ம இதாகுது. நண்பனை நண்பனாக வையுங்க, நம்ம குடும்பம் தனியாக பாருங்கள். அப்போ தான் நண்பன் நண்பனாக இருப்பான். சில நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க. இருந்தால் கூட நம்ம எந்த அளவோ அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். அதனால் நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க. நிறைய குடும்பத்தில் இந்த அவலங்கள் நடக்கிறது. புரிகிறதா? நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே.